ஹாய் டாமீஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஜிமினோட ரெக்வஸ்டட் 5 ஷாட் தான் பார்க்க போகிறோம். 5 ஷாட்டோட டைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராங் லைஃப். ஸோ இதை வந்துட்டு ஒரு ஆர்மிகள் தான் நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்மிகளோட ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பரிஷ்டா ஸ்ரீ. ஓகே, கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் இட்டா. ஸோ வாங்க ஐடிக்குள்ள போகலாம். இப்போ ஜிமினோட என்ட்ரு தான். ஜிமினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து 37. அண்ட் தென் ஜிமினுக்கு வந்து ஒரு பாட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஸர். ஸோ இப்போ உங்களோட இன்ட்ரோ, உங்களுக்கு வந்து ஏஜ் வந்துட்டு 17. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தங்கச்சி. அண்ட் தென் நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ட்வின்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா இல்லை. ஸோ அவள் தானே இன்ட்ரோ. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜிமின் வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஸ்கூலில் வந்துட்டு அவரை இன்வைட் பண்ணியிருப்பாங்க, ஸோ ஸ்பெஷல் கெஸ்ட்டாக. ஸோ இப்போ அந்த ஸ்கூலுக்கு தான் போகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா நீங்களும் உங்கள் சிஸ்டரும் தான் படிக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் 2 பேருமே ட்வின்ஸ், பார்க்குறதுக்கும் சேமாக தான் இருப்பீங்க. பட் உங்களோட சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து கிளாஸ் போட்டிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு சுற்றி திரிஞ்சிட்ருக்கீங்க அங்கே. இப்போ ஜிமின்னா அப்படியே வராரு. நீங்கள் ஜிமினை பார்த்தோன்னே மெர்சல் ஆகிடுறீங்க. என்னப்பா பையன், அப்பா செம்மையாக இருக்கான்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. நீங்கண்ணா அப்படியே உங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்கிறீங்க. உங்கள் சிஸ்டர்னா பார்க்குறா, அவளுக்கு ஜிமின் அவ்வளோ அட்ராக்டிவாலாம் இல்லை. ஸோ ஆனால் நார்மலாக தாண்டி இருக்கான், உனக்கு தான் தெரில போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஜிமின்னா போயிட்டு அங்கே உட்கார்றாரு. ஸோ அவர் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் தான் இந்த பையன்கிட்ட போய் எப்படி பேசுகிறது, இத்தனை ஏஜ்னு கூட தெரியல, மேபி ஒரு 23 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் 23 பசங்களெல்லாம் இங்கே சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்களா அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தான் ஒரு தாட்டை. இப்போ உங்கள் சிஸ்டர் தான் அப்படியே வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே வந்து ஒரு பர்சன் கூட பேசியிருக்காங்க. ஸோ நீங்கள் நான் அப்படி போகும்போது உங்கள் சிஸ்டர் வந்து அந்த பர்சன் அப்படியே மறைய வச்சிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் போயிட்டு என்னடி பண்ணிகிட்ருக்கங்க, ஒன்றும் பண்ணல ஈஷி, நீ சரியாகவே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், ஈஷி என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. உங்ககிட்ட என்ன போய் சொல்லி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கண்ணா அப்படியே வந்துட்டு அந்த ஹாலுக்கு தான் போகிறீங்க. அதாவது எல்லாமே வந்து ஹாலில் கும்பலாக இருக்காங்க. ஸோ நீங்கள்னா அங்கே போகிறீங்க. அங்கே தான் ஜிமினை வந்துட்டு ஃபஸ்ட்டாகவே உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கண்ணா அப்படியே போய்ட்டு அவரோட பின்னாடி சீட்டில் உட்காடுறீங்க. பின்னாடி சீட்டில் உட்காந்தது மட்டும் இல்லாமல் அப்படியே விரிக்க ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நான் இந்த பையன்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்ற மாதிரி இருக்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஜிமின்கிட்ட பேச போகிறீங்க. ஆனால் ஜிமினோட கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அவர்னா அவங்கள பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட்கிட்ட மட்டுமே பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நான் அவங்க ஸ்கூலும் முடியுது. ஸோ ஸ்கூல் முடிஞ்சு நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்க. அவங்க சிஸ்டர்னா நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசிக்லி உங்கள் சிஸ்டர் வந்து செம்ம படிப்பாளி. லைக் அவங்க எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி தான் வாங்குவாங்க. நீங்கள் நான் அப்படியே வந்து சரியான மக்கு. ஸோ உங்களுக்கு நான் எதுவுமே வராது. ஆக்சுவலி இது ஸ்டோரிக்கு மட்டும்தான், நான் யாரையுமே பர்சனலாக டார்கெட் பண்ணலடா, சாரி. அண்ட் தென் நீங்கள் வந்து படிக்கவே மாட்டீங்க. லைக் உங்களுக்குன்னா படிப்புக்கும் உங்களுக்கு ரொம்ப தூரம். ஸோ நீங்கள் நான் என்னடி நீ படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, நான் அதெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். ஸோ அவனா முடியாது, நான் படிக்க போகிறேன், இருக்கிறன்னா இரு, இல்லைன்னா நீ கிளம்பிட்டே இரு, நான் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எப்படியோ போ, படிப்புன்னு படிப்பே கட்டிட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. போகும்போது ஜிமினோட காரெல்லாம் பார்க்குறீங்க. இது அந்த பையன் அந்த காரில் அழகாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த காருக்கு போய்ட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே போகிறீங்க. இப்போ எல்லாருமே உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் நான் அப்படியே வந்து வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்போ இந்த பக்கம் உங்கள் சிஸ்டர்னா அப்படியே வந்து லைப்ரரியில் படிச்சுட்டு இருக்கும்போது அவளை நான் பின்னாடி ஒரு பையன் வந்து டைட்டாக ஹக் பண்ணுறான். ஜாக்சன் என்ன நீ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஆனால் ஒரு மாதிரி சினிங்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவங்க 2 பேர் தான் அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவள் வந்து அப்படியே வந்துட்டு ஜாக்சனை வந்துட்டு தள்ளி நிற்க வச்சுட்டு அப்படியே வந்து எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகிறா. இப்போ ஜாக்சன்னா இன்னொன்று கொடுத்துட்டு போடி, அதெல்லாம் முடியாது, இப்போ தான் நம்மளுக்கு 17 ஆகுது, நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அப்படியே போகிறா. இப்போ ஜாக்சன் தான் அவளை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படியே உங்கள் தங்கச்சினா அப்படியே வந்துட்டு லைப்ரரியிலேருந்து அப்படியே இறங்கி வராங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ உங்கள் தங்கச்சி அப்படியே வந்து பார்த்துட்டே போகும்போது ஒரு பையன் வந்துட்டு டக்குன்னு வந்து அவங்களை இடிக்கிறான். அவங்களுக்குலாம் செம்ம காண்டாயிடுது உங்கள் தங்கச்சிக்கு. பல்லாருன்னு ஒன்று விடுறா கன்னத்திலே. ஸோ ஏதோ ஒரு பர்சன் அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிமின். ஸோ ஜிமினுக்கு ஃபஸ்ட்டு கிளான்ஸ்லேயே உங்கள் தங்கச்சி ரொம்ப பிடிச்சி போயிடுது. உங்கள் தங்கச்சி நான் அவனை நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டுருக்கா. ஒரு பொண்ணு போனால் இப்படி தான் இடிப்பியா, நீ மற்ற பொண்ணுங்கக்கிட்ட என்ன பண்ணுவேன்னு தெரியாது, என்கிட்டலாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, சப்புன்னு கன்னத்திலே விழுகும், புரியுதா
ஒழுங்கா மூடிட்டும் வேலையை பாரு, பச்சை பச்சை வாயில் வந்துடும் அப்படின்ற மாதிரி. அவனா எந்த அளவுக்கு படிப்பாளியோ அந்த அளவுக்கு செம்ம ரகடான பொண்ணு. ஸோ இப்போ அப்படியே தான் அவனா வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கா. இப்போ ஜிமின் தான் அப்படியே வந்து அவளை காரில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கே வராரு. பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக இருக்குது அவங்க வீடு. லைக் ரொம்ப பெரிய வீடெல்லாம் இல்லை, ரொம்ப நார்மலான வீடு, ஒரு மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இப்போ அவர் நான் பார்க்குறாரு, பா இந்த பொண்ணுக்கு செம்ம தைரியம் தான். எனக்கு ஏன் இந்த பொண்ணு பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா வேறு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஸ்கூல் பொண்ணாக வேறு இருக்குது. பரவாயில்லடா ஜிமின்னு, இந்த பொண்ணு அழகாக இருக்குது, அம்மாக்கிட்ட பேசுவோம், அம்மா என்ன சொல்லிக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி அருணா போய்ட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் ஸ்கூல் பொண்ணை பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சி. ஜிமின் உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா எந்த பொண்ணை காட்டினாலும் வேணான்ட்டு ஒரு ஸ்கூல் பொண்ணை போய்ட்டு. அதெல்லாம் இல்லைம்மா, அவள் அந்த அடுத்த வருஷம் காலேஜ் போயிடுவாள். நீ ஆமாடா, அதுக்குன்னு எப்பட்றா உன் ஏஜனா அவங்க அப்பா அம்மாலாம் என்ன நினைப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்போ உங்கள் அக்கா தங்கச்சியை பார்த்த கொஞ்ச நாள்லே அப்படியே வந்துட்டு அவர்னா வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப ஃபெல் ஆகிட்டார் உங்கள் தங்கச்சிக்கு. அண்ட் தென் அப்படியே வந்துட்டு அவங்க அம்மாவை நான் பொண்ணு பார்க்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. உங்கள் அப்பா ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் வேறு அந்த டைமில் வீட்டில் இருந்திருக்க மாட்டீங்க, உங்கள் தங்கச்சி மட்டும் தான் இருந்திருப்பா. உங்கள் அப்பா நான் லைக் அவருக்கு வந்துட்டு அவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு நல்ல இது தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ வீடு தேடி சம்மந்தம் வந்திருக்கு. ஸோ உங்கள் அப்பாவுக்கு நான் வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை. லைக் அவர் நான் ஒரு பொண்ணு மூஞ்சி பார்க்குறாரு, அவங்க நான் நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நிற்கிறனால இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஜிமினுக்கு நான் செம்ம ஹாப்பியாக இருக்குது. அவங்க அம்மா நான் எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. இப்போ வந்து உங்கள் அப்பா நான் பட் என் பொண்ணை மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றா, அது மட்டும் தாராளமாக நானே ப்ரொஃபஸர் தான். ஸோ உங்கள் பொண்ணு படிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேசிக்லி என் ஒய்ஃப்க்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அப்படியே தான் அவங்க அப்பா நான் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ இது எல்லாமே ஒரு 5 ஹவர்ஸில் நடந்திருக்கும். ஸோ இந்த 5 ஹவர்ஸுமே நான் அவங்க ஃப்ரெண்டு கூட நல்லா ஜாலியாக கூத்தடிச்சிட்ருக்கீங்க. அப்படியே வந்து தேட்டர், பீச், பார்க் அப்படின்ற மாதிரி. உங்கள் தங்கச்சி வந்துட்டு என்ன தான் வந்துட்டு ரகடான பொண்ணாக இருந்தாலும் அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு படிப்பு, அதுக்கப்புறம் வந்து அவளோட லவ், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ அவனா அப்படியே அந்த வீட்டில் இருந்திருப்பா. ஸோ அவங்க அப்பா வீட்டில் இருந்தோடனே அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, நீங்கள் எந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்பாரு. இப்போது உங்கள் ஜிமின்னா இப்போ வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் இந்த பொண்ணு தான் லவ் பண்ணுறேன், உங்கள் பொண்ணு கூட அந்த மாதிரி அடித்தாங்களே, நான் இந்த மாதிரி வந்து சீஃப் கெஸ்ட் தான் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி எல்லா கதையுமே சொல்கிறாரு. உங்கள் அப்பா நான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா ஜிமின் சொன்ன அந்த ரீசனுமே ரொம்ப ரீசனபுளாக இருந்திருக்கும். உங்கள் தங்கச்சியோட தைரியம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இல்லையா, அதனாலே உங்கள் அப்பா வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ அப்படியே தான் அவங்களும் பேசிட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் அப்படியே என்ட்ரி ஆகுறீங்க. அவங்க அப்பா நான் ஏம்மா வயன் எங்கேம்மா போனேன்? அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஜாலி பண்ணிட்டு வந்தப்பா. வயன் நீ வர வர சரியே இல்லை. ஈஷி நீ போய் ஒயனுக்கு தண்ணி எடுத்துருவா அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. இப்போது உங்கள் தங்கச்சி நான் அப்படியே போய்ட்டு தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறா. ஒரு மாதிரி மூஞ்சி சிடுன்னு வச்சுருக்கா. எப்படிங்கண்ணா என்னப்பாச்ச, ஏன் இப்படி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் தங்கச்சிக்கு வரன் தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்னது இந்த மூஞ்சிக்கு வரன் தேடி வந்திருக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க? ஏன் என் மூஞ்சிக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஒன்றும் இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி உருன்னு இருப்ப, உன்னை சம்மதம் தேடி வர்றதெல்லாம் சான்ஸே இல்லையே. அப்பா அதுவும் எங்களுக்கு 17 தானே ஆகுது. ஆமாம்மா 17 தான் ஆகுது, பட் இந்த சம்மதம் ரொம்ப நல்ல சம்மதமா. இப்போ என்ன 18 வயசில் லீகலாக கல்யாணம் பண்ணலாம், இப்போ நம்ம 17 வயசுலேயே கொஞ்சம் சிம்பிளாக கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லீகல் ஆக்கிவோம் அப்படின்னு மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு நான் இருந்தாலும்ப்பா நாங்கள் சின்ன பொண்ணுங்க இல்லையா, உனக்கு யார் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னது, உன் தங்கச்சிக்கு மட்டும்தான் வரணும் தேடி வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு நான் தெரியும் திருப்பி அதே விஷயத்த சொல்லாதீங்க. எனக்குன்னு எங்கேயாவது அழகாக ஒருத்தர் பிறந்திருப்பான் கனவுலேயே பிறந்திருப்பான் அப்படின்னு மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறாரு. உங்களுக்கு நான் இன்சல்ட் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் நான் அப்படியே உன் தங்கச்சி தோளில் தட்டிட்டு அப்படியே வேலை போகிறீங்க. ஸோ உங்களுக்கு உங்கள் தங்கச்சிக்கோண்ணா ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ உங்கள் தங்கச்சி நான் அப்படியே மேலே வந்துட்டு பட்டுன்னு கதவு சாத்துறா. இப்போ நீங்கண்ணா ஏய் என்னடியாச்சு, ஏன் இப்படி கதவு சாத்துற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் ஷீ நீ என்ன வெக்கப்பட்டுருக்கியா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவனா சும்மா இருக்கியாக்கா நீ வேற. அக்கான்னு எல்லாம் வருது, நீ கோவமாக இருந்தால் நீ அக்கான்னு கூப்பிடுவேன். என்னாச்சு ஷீ உனக்கு அந்த பையனை பிடிக்கலையா?
இல்லை பையன்லாம் நல்லா தான் இருக்கான், ஆனால் எனக்கு படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வேறு ரீசனை திணிக்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு அவள் லவ் வந்து வெளியே சொல்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதாவது உங்ககிட்டயும் அவங்க அப்பாக்கிட்டேயும். ஏன்னா நீங்களும் அவள் ரொம்ப படிக்கிறா அப்படின்ற மாதிரி நம்பிட்டுருப்பீங்க. ஸோ அது எதையுமே அவள் ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. ஸோ அப்படின்னு அவள் யார்கிட்டையுமே சொல்லாமையே இருக்கா. ஸோ இப்படியே ஒரு 3 மந்த்ஸ் போகுது. இந்த 3 மந்த்ஸ் நான் ஜிம்முன்னா வந்துட்டு எப்பயுமே ஈஷியை பார்க்குறது. ஈஷிக்கு நான் அது எதுவுமே ரொம்ப பிடிக்கவே இல்லை. லைக் அவனா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கா. ஜிம்மிக்கு அது எல்லாமே ஃபீல் ஆகுது. ஏன் ஈஷி இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி. ஈஷி உனக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ ஈஷினா அவங்க அப்பா நினச்சி பார்க்குறேன். இல்லை இல்லை ஜிமின் அப்படி இல்லை, நீங்கள் ப்ரொஃபஸர்ல, ஸோ அதான் கொஞ்சம். ஈஷி எனக்கு வயசு தான் ஈஷி கூட, பட் நான் உன் கூட என்ஜாய் தான் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ டோன்ட் வரி, நான் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன். இந்த மாதிரி வந்துட்டு காலேஜில் நீ ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி இது பண்ணால் ஓகே தான், பட் இங்கே இப்படி பண்ணாத, கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸினா ஓகே ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி ஃபிக்ஸ் மைல் பண்ணிகிட்ருக்கா. அப்படி தான் போகுது. இன்னொரு 2 மந்த்ஸ் கழிச்சு இப்போ உங்கள் அப்பா நான் மேரேஜுக்கு வந்துட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அப்படியே மேரேஜுக்கு எல்லாமே உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காந்துட்டு ஜிமன் நான் ஃபுல் கவனமுமே ஈஷி மேலே தான் இருக்கு. ஈஷி எப்போ வருவா, ஈஷி எப்போ வருவா அப்படின்னு நான் யார் முகத்தையுமே பார்க்கல. அண்ட் ஈவன் ஜிமனுக்கு வந்துட்டு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு தெரியும், ட்வின்ஸுன்னு தெரியும், ஆனால் எப்படி இருப்பாங்க எதுவுமே ஜிமனுக்கு தெரியாது. ஸோ ஜிமன் நான் அப்படியே வந்துட்டு ஈஷிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஈஷி தான் அப்படியே நடந்து வரா. ஜிமன் நான் ஈஷியை பார்த்து செம்மையாக மயங்கிடுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அவளை கிளாஸ் இல்லாமல் பார்க்குறாரு. ஸோ லென்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கா. அப்படியே அந்த ஜிமன் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ ஜிமன்னா ஈஷி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஈஷினா ஒரு மாதிரி வைக்கப்படுற மாதிரி நடிக்கிறா. ஸோ அப்படியே வந்துட்டு போகுது. ஸோ இப்போ ஃபைனலி ஈஷிக்கும் ஜிமனுக்கும் மேரேஜ் ஆகுது. இப்போ அப்படி தான் ஈஷிக்கு வந்துட்டு லைக் உங்களை யாருமே பிரிஞ்சு போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ ஜிமன் நான் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்துட்டு இங்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது வந்துட்டு உங்கள் பக்கத்தில் தெரு அந்த மாதிரி வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவங்க அம்மா நான் பார்க்குறாங்க, ஜிமன் இப்படி ஏன் சொல்கிறேன் டக்குன்னு அப்படின்னு. இப்போ ஈஷினா வேணாம் நீங்கள் உங்கள் அம்மா கூடயே இருங்க அப்படின்ற மாதிரி ஈஷினா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அம்மா தான் அப்படி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு தனியாக வந்துட்டு ஹவுஸ் பார்த்து வச்சுருக்கோம், நீயும் வந்து ஈஷி அங்கே போங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிமின் நான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அப்படி தான் ஈஷியும் ஜிமினும் போகிறாங்க. ஸோ அவங்க புது வீட்டுக்கு போகிறாங்க. ஜிமினுக்கு நான் ரொம்ப நிறைய கனவு இருக்குது, பட் ஈஷிக்கு வந்து வயசு குறைவு அப்படிங்கிறனால ஜிமின் வந்துட்டு சரி ஒரு 2 இயர்ஸ் போட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ வந்துட்டு அப்படி தான் ஈஷிக்கும் ஜிமினுக்கும் அப்படியே வந்து இந்த ஃபர்ஸ்ட் நைட் அதுக்கு எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து. ஸோ அப்படி தான் ஈஷி ஜிமினுன்னா அப்படியே வந்துட்டு போகிறாங்க. ஆக்சுவலி ஜிமன் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ரூமில் உட்காந்துருக்காரு. இப்போ ஈஷிக்கு நான் அப்படியே வந்துட்டு பால் சொம்பு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ ஈஷினா அப்படியே உள்ளுக்கு போகிறா. போன உடனே ஜிமன்னா ஃபஸ்ட்டு வந்து கிட்ட தான் வந்து நிற்கிறாரு. ஈஷினா என்ன எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஜிமனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன ஈஷி எப்படி சொல்கிற? இங்கே பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. ஈஷி நீ இதை என்கிட்ட பழக்கம் போதே சொல்லியிருக்கணும் ஈஷி. அப்போது எனக்கு சொல்ல தைரியம் இல்லை. எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு வேறு ஒரு பர்சனை பிடிக்கும். ஈஷி இப்போ நீ சொல்லி என்ன பண்ணுறது? நம்மளுக்கு மேரேஜ் ஆச்சு ஈஷி. எனக்கு உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கலன்றதை விட எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஜாக்சன் ஒருத்தர் விரும்புகிறேன் ஈஷி. பட் அதெல்லாமே பாஸ்ட் ஈஷி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு ஜாக்சனை தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அவங்க தங்கச்சி. ஸோ இப்போ ஜிமன்னா ஈஷி ப்ளீஸ் ஈஷி, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை நான் என்றைக்குமே கண்கலங்காமல் பார்த்துப்பேன் ஈஷி, ப்ளீஸ் ஈஷி அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ அவங்கன்னா கேட்குற மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி வந்துட்டு சபனாகவே இருக்காங்க. இப்போ அப்படி தான் 2 பேருக்குள்ளே ஒரு 3-4 ஹவர்ஸாக ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்குது. இப்போ ஜிமன்னா சரி ஈஷி நான் நம்புகிறேன், உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்ற மாதிரி ஆனால் சொல்கிறாரு. ஈஷினா அவர் இங்கே கேட்குற மாதிரியே இல்லை, அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க ஸ்டபனாகவே. ஸோ இப்போ அப்படியே தான் இங்கே உங்கள் பக்கம் காமிச்சா நீங்கண்ணா உங்கள் தங்கச்சி இல்லாமல் அவங்களுக்குலாம் செம்மையாக போர் அடிக்குது. அவர் இருந்தால் எல்லாமே ஓட்டிகிட்டே இருந்திருப்பீங்க அவளை, லைக் எப்போ பார்த்தாலும் கலாச்சிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ அவங்களுக்கு நான் ரொம்ப தனியாக ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் நான் அவங்க அப்பா கிட்டே சொல்கிறீங்க, அப்பா எனக்கு எங்கேயாவது போகணும் போல் இருக்குது. எங்கேம்மா போக போகிற?
அப்பா எனக்கு தான் இங்கே இது வருதுல்ல, லைக் வந்துட்டு செமஸ்டர் லீவெல்லாம் வருதுல்ல, நான் வேணா போயிட்டு ஊர் சுற்றிட்டு வரவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா நான் யார் கூட போகிறேன், எவர் கூட போகிறேன் நிறைய கேட்குறாரு. இப்படிங்கிறான். அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இப்போ போகிறேன், போயிட்டு இந்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணிட்டு வரேன்ப்பா ப்ளீஸ்ப்பா அதே மாதிரி சொல்கிறீங்க நீங்கள். உங்கள் அப்பா நான் சரி, தங்கச்சி பொண்ணு சோகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் அப்பா நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் செம்மையாக இருக்குது, நீங்கள் அப்படியே அந்த கிளம்பி ஒரு இதுக்கு போகிறீங்க, செம்மையாக சுற்றி பார்க்க போகிறீங்க. லைக் உங்களுக்கு செம்மையாக இருக்குது. லைக் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. என்ஜாய் செம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. லைக் நீங்கள் கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. ஏன்னா உங்கள் தங்கச்சி போய் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு நான் செம்ம ஊராக இருக்கும். நீங்கள் உங்கள் தங்கச்சி வீட்டுக்குலாம் போகிறேன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு, இது மாதிரி புதுசாக கல்யாணம் ஆனவங்க எங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு நான் அதுவும் வந்து கரெக்டுன்னு தான் தோணுது. அதனால நீங்களும் அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்து கிளப்புக்கு போகிறீங்க. போயிட்டு செம்மையாக குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஜாலியாக டான்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு வரீங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்கள் கூட நிறைய பர்சன்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, லைக் வம்பிழுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு பர்சன்னா அப்படியே வந்து அவருமே குடிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்டையும் ஒரு பர்சன்ஸ் வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து வம்பிழுத்துட்ருக்காங்க. உங்கள் 2 பேர்கிட்டையுமே பிக் பாக்கெட் அடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கண்ணா டேய் விடுங்கடா, விடுங்க, விடுங்க, ஏய் என்ன ஆ என்னை வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுதா கொன்றுவாரு தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? எங்கள் அப்பா பெரிய 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 பர்சன். அதாவது அவரை சுற்றி நிறைய ஆளுங்க இருப்பாங்க, செம்ம பலம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நான் அப்படியே வளரிட்டுருக்கீங்க. ஸோ அவங்க நான் இந்த பொண்ணு பைத்தியம் போல் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாமே வாங்கி செக் பண்ணுறாங்க. நீங்கள் நான் மொபைல் ஃபோனை தவிர வேறு எதுவுமே உங்கள் கையில் இல்லை. ஏன்னா எல்லா செலவுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நான் தான் சொன்னேன்னு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு கேட்டிங்களா நீங்கள்லாம்? எதுவுமே இல்லையா? போச்சா நீங்கள் நான் பிடிச்சி வச்சதே வேஸ்ட்டு பண்ணிட்டேங்க. நீங்களாம் வேஸ்ட்டு தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கு நான் செம்ம காண்டாயிடுச்சு. ஒரு தன்பலார்னு உங்களுக்கு ஒரு ஸ்லாப் விட்டுட்டு, டேய் எனக்கு இப்போ தான் மனசு திருப்தியாக இருக்குது, ரொம்ப பேசிகிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. டேய் என்ன எவ்வளோ தைரியம் தான் அடிச்சிட்டல்ல நீ, அடிச்சிட்டல்ல உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே போனவனை பார்த்து கத்திட்ருக்கீங்க. இப்போ அப்படியே தான் இன்னொரு பர்சன்கிட்டையுமே செம்மையாக பிக் பாக்கெட் அடிச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அவரும் நான் அப்படியே வந்து குடிபோதையிலையுமே அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. அவர்கிட்டையுமே ஒரு பைசா இல்லை. நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைடா, நானே மன கஷ்டத்தில் இருக்கேன், நிறையா ஆண்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர்னா புலம்பிட்டுருக்காரு செம்மையா. இப்போ அது பர்சஸ்னா இவன் செம்ம கஷ்டத்தில் இருக்கான் போல், இவன்கிட்ட தேராது, நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த 2 குரூப்புமே தான் ஒன்றா சேர்றாங்க. அந்த பொண்ணுக்கிட்டே ஒன்றும் இல்லைடா, இந்த ஆளுக்கிட்டேயும் ஒன்றுமே இல்லைடா, சரி வா நம்ம வேறு இடத்த பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நீங்கள் தான் அப்படியே நடு ரோட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே தள்ளாடி ஒரு பர்சன் வராங்க. யார் நீங்கள், எங்கே என்ன பண்ணுறீங்க? ஏய் நீ பார்க்க என் பொண்டாட்டி மாதிரியா இருக்கு. நான் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, நான் எப்படி உங்கள் பொண்டாட்டி மாதிரி இருப்பேன்? சத்தியமா நீ என் பார்க்க பொண்டாட்டி மாதிரி தான் இருக்கு. இங்கே பாரு, இந்த லிப்ஸு பாரு அப்படி தான் இருக்குது, இந்த கண்ணு பாரு அப்படியே தான் இருக்குது, இந்த கண்ணும் கூட அப்படியே தான் இருக்குது. என்ன என் பொண்டாட்டி கிளாஸ் போட்டிருப்பா, நீ போட்டுறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா எனக்கு கிளாஸ் போடுற பழக்கமே இல்லை, ஆனால் என் தங்கச்சிக்கு கிளாஸ் போடுற பழக்கம் இருக்குது. அப்படியா, சரி வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா அப்படியே வந்து ஒரு ஹோட்டலுக்கு அவங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஹோட்டல் வந்துட்டு நீங்கள் நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்கும். அப்படி நடந்து தான் 2 பேரும் போகிறீங்க. ஒரு மாதிரி கைத்தாங்களா போயிட்டு இப்போ அவர்னா ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து கேராக தான் இருக்குது. அவர்னா ஹோட்டல் ரூம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வாங்கண்ணா ஃபஸ்ட்டு பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவர்னா அவரோட பின்னை வந்து சொல்கிறாரு காட்டு கொடுத்துட்டு, அவங்கன்னா பின் போட்டுட்டு இப்போ அப்படியே தான் அந்த ரூமுக்கு கொண்டு போய் காமிக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் செம்ம போதை. அவங்களாம் நினைக்கிறாங்க, பாரு என்ன காலகட்டமோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி மாதிரியே இருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் நான் அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. போனோடனே நீங்களாம் செம்மையாக புலம்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்க.
இங்கே பாருங்கள், எனக்கு படிக்கவும் வரல, ஒன்றுமே வரல. சரியான தண்டம் தெரியுமா? எங்கள் அப்பாவை எப்பயாச்சும் பெருமைப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே என்னால் முடியவே மாட்டேங்குது. செம்ம கடுப்பாக இருக்குது. ஏன் இந்த லைஃப்பை வாழ்கிறோன்னு இருக்குது. ஏய், உனக்காச்சும் அப்படி எனக்கு கட்டின பொண்டாட்டின்னு பிடிக்கலன்ற தெரியுமா? எனக்கு செம்ம கஷ்டமாக இருக்குது. எனக்கு அப்படியே எங்கேயாவது போய்ட்டு விழுந்துடலாம் போல இருக்குது. நல்லா ஆசையாக கல்யாணம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸாக புலம்பிட்டு இருந்திருப்பீங்க 2 பேருமே. அவர்னா அப்படியே வந்து உங்ககிட்ட வராரு. டக்குன்னு உங்கள் மேலே வந்துட்டு அப்படியே வந்து சாஞ்சிடுறாரு. இப்போ நீங்கள் ஓய் ஓய் செத்து போயிட்டியா, எந்திரி எந்திரி எந்திரி, வலிக்குதான் உடம்பு, எந்திரி. அவர்னா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ், கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படி தான் நீங்கள் அப்படியே பிடிச்சிருக்கீங்க ரொம்ப நேரம். உங்களுக்கு அவர் பாடி ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, உங்களுக்கு தெரியுது. ஏய், உன் பாடி ஹீட் ஆகுது மேன். ஹீட் ஆகுதா, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்னமோ வந்து கீழே டச் ஆகுற மாதிரி இருக்குது. நீங்கண்ணா ஏய், எனக்கு கீழே என்னமோ டச் ஆகுதா? என் தம்பி எந்திரிச்சிட்டான் போல். தம்பியா? நான் யாரையுமே பார்க்கவே இல்லை. இப்போ பார்க்க மாட்டேன், அப்புறமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா பட்டுன்னு பிடிச்சி அவங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிஸ் பண்ணுறாரு. சும்மா கிஸ் எல்லாம் பண்ணலாம், அப்படி பிடிச்சி லிட்ரலி ஒரு மான்ஸ்டர் மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. செம்ம வேகமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கன்னா விடு எனக்கு வலிக்குது விட ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ அவர்னா அதெல்லாம் முடியாது, நீ தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அவர்னா ஒரு மாதிரி அவரோட ஒய்ஃப் பேரை சொல்லி மான் பண்ணிட்டு இருக்காரு. ஏய், என்னோட தங்கச்சி பேரை நீ ஏன்டா சொல்கிற? என்னதான் தங்கச்சி பேரா? என் பொண்டாட்டி பேர் ஏஷி லவ் யூ டி அப்படின்ற சொல்லிட்டு அவனை செம்மையாக மான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ மான் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுமே செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படி தான் கிட்டலாம் வராரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. டேய் பொறுக்கி, என்னடா பண்ணிகிட்ருக்க, அங்கெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர்னா தப்பெல்லாம் இல்லை, ஒரு பொண்ணு ஒரு பையன் பண்ணால் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்னா அப்படியே அந்த ட்ரெஸ் கிட்ட கை வைக்கிறாரு. டேய், என்னடா பண்ணுற? அது என்னோட ட்ரெஸ்ஸு, கை வச்ச கொன்னுருவேன். அவங்கெல்லாம் கையை வைக்கலாம்னா எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் போதையில் இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கீங்க. அவர் உங்களை டச் பண்ண நீங்கள் கை தள்ளி விட்டுகிட்டே இருக்கேங்க. அவரும் ஒரு கட்டத்தில் காண்டாயிடுது. அப்படியே வந்துட்டு இப்போ கொஞ்சம் மான்ஸ்டராக மாறிடுறாரு. மான்ஸ்டர் தான் ஒரு மாதிரி ஹீரோகிட்ட மாறிடுறாரு. அப்படியே அந்த கை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு என்னையும் அதுக்கு தள்ளி விடுறியா, இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்போ அவர்னா பிடிச்சாரு. அப்படியே உங்களை தூக்கிட்டு பெட்டில் டமால்னு போடுறாரு. நீங்கள் பவுன்ஸ் ஆகி அப்படி திரும்பி வந்து படுக்கிறீங்க. இப்போ அவங்க பேக் சைடு அவரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கா, உங்கள் ஃப்ரண்ட் சைடு பெட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கா. நீங்கள் ஒரு மாதிரி குப்பிடிக்க படுத்துட்ருக்கீங்க, குப்புரடிச்சிட்டு படுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படி தான் அவர் வந்துட்டு உங்கள் மேலே வராரு. அப்படியே வந்து அமர்த்தி பிடிக்கிறாரு. டேய், என்னடா பண்ணுற, மூச்சு மொட்டுதான் மேன், எந்திரி அப்படின்ற மாதிரி கத்திட்ருக்கீங்க. அப்போ அவர்னா இங்கே பாரு, எனக்கு இப்போ பண்ணணும், ஐ நீட் யூ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களா இங்கே பாருங்க, ஏய் உனக்குலாம் நான் மரியாதை, டேய் இங்கே பாருறா, எனக்கு பண்ண இஷ்டம் இல்லை, வெட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவர்னா டேரெக்டாக வந்துட்டு அவரோட கை பட்டு கீழே தான் வைக்கிறாரு. ஆக்சுவலி உங்கள் லோயர் பார்ட்டில். இப்போ அவர்னா அப்படியே அங்கே ஒரு மாதிரி டேப் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு ஏய் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பண்ணும்போது பாரு அப்படின்னு வச்சுட்டு டேப் பண்ணிட்டு இருந்தவர் அப்படியே கொண்டு போய் அது உள்ளுக்கு அமுக்குறாரு. ஸோ உங்களுக்கு ஏய் என்னடா பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, வலிக்குது, ஏய் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்ச நேரம் பொறுப்பாண்டாட்டி அப்படின்னு சொல்லிடு. டேய், எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை, யார்டா உனக்கு பொண்டாட்டி, நான் பொண்டாட்டி இல்லாம அப்படின்ற மாதிரி சொல்லிங்க. அப்போ அவர்னா இல்லை, நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. நான் பொண்டாட்டியே இல்லை, சொன்னால் கேட்கணும், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவர்னா நான் ஒன்றும்
நீ தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா உங்கள் கூட ஒரு மாதிரி இருக்கார். லைக் அவர்னா உங்களை வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு பின்னாடியிலேருந்து. இப்போ அப்படியே தான் உங்களை பின்னாடி படுக்க வச்சுட்டு அப்படியே இந்த ஒன்றுமே பண்ணல, டக்குன்னு வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் ஸோ செம்மையாக வலிக்குது. அம்மா வலிக்குது, என்ன நான் பண்ணுற நீ, ஏன் இவ்வளோ வலிக்குது? ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் அப்படி தான் வலிக்கும், ஸோ கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் வேக வேகமாக பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நான் ப்ளீடே ஆகிடுது. உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது என்னமோ அது லீக் ஆகுற மாதிரி. ஸோ அந்த லீக் ஆகுதுல்ல, ஸோ உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது, என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர்னா அது ப்ளட்டு. ப்ளட்டா, எனக்கு காயம் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர்னா இல்லை காயம்லாம் ஆகலாம், ஒரு மாதிரி லீக் ஆகிட்ருக்கு, அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் வேக வேகமாக பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கு நான் பிள்ளைங்க ப்ரெஷர் ஆகுது. நான் வலிக்குது, வலிக்குது மேன் வலிக்குது. என் பேர் மேன் இல்லை, என் பேர் ஜெமன். ஜெமன் அப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜெமனா, ஜெமன், ஜெமனா, ஜெமனா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஏய் ஜெமனை விட ஜெமனா நல்லா இருக்குடி பொண்டாட்டி, மேபி புருஷான்னு கூப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கண்ணா புருஷா புருஷா வலிக்குது வலிக்குது வேகமாக பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. வர்றா யார் கொஞ்சம் பொறுமையாரா அப்படின்னு சொல்லிட்டு வரண்ணா பண்ணிகிட்டே இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours போயிருக்கோம். அப்படியே வந்து போதிலையும் அப்படியே சரிஞ்சு விழுக்கிறாரு. இப்போ நீங்கள் நான் அப்படியே பெயின்லேயே இருக்கீங்க. டக்குன்னு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் வந்து படுக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் மார்னிங் ஆகுது. நீங்கள் அவர் நான் அப்படியே ஒரு மாதிரி கும்பிட்டு படுத்துட்டுருக்காரு. நீங்களும் ஒரு மாதிரி இந்த பக்கம் திரும்பி படுத்துட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு மாதிரி வந்து பெயினாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு நான் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம், உங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் நான் அப்படியே பார்க்குறீங்க, பெட்டு ஃபுல்லாக ப்ளீடிங்காக இருக்குது. உங்களுக்கு பயமாகிடுச்சு, ஐயோ நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பட் பீரியட்ஸ் ஆன மாதிரி எந்த தடயமுமே இல்லை. அந்த பிளட் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் உங்கள் கால்கிட்டலாம். ஸோ உங்களுக்கு நான் என்னமோ ஆகிருக்கு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்குலாம் என்ன ஆகிருக்குன்னே உங்களுக்கு ரியலைஸ் பண்ண தெரியல. ஸோ அப்படியே நான் நீங்கள் சட்டுன்னு வந்துட்டு உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடுறீங்க. பக்கத்தில் ஒரு பர்சன் ஒரு மாதிரி நெகடாக இருக்கிறத பார்க்குறீங்க. உங்களுக்குலாம் அப்படி பயமாகிடுச்சு. ஐயோ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியலையே, ஐயோ இது போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், அவங்க என்னமோ சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படியே அந்த ட்ரெஸ்ஸெலாம் பட்டுன்னு போட்டுட்டு அப்படியே வந்து குளிக்காமல் கொள்ளாமல் ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறீங்க. இப்போ அவங்கன்னா நிறைய வந்து அங்கே ரிசப்ஷனிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் நைட்டு இந்த மாதிரி வந்திருப்பீங்க, இப்போ அதே ட்ரெஸ்ஸோடு போகிறீங்க. அவங்கள்ட்ட இந்த பொண்ணை தெரியலையே, அந்த சார் கூட தானே வந்துச்சு, அந்த சாரை காணோம் அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க நான் வாட்ஸ்அப் பேசிகிட்டு இருக்காங்க, ஏன்னா எதுவுமே கட்டுக்கிற மாதிரியே இல்லை. அப்படியே வந்து போகிறீங்க, உங்கள் கையில் ஃபோனும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க நைட்டு வந்துட்டு பிடிங்கிட்டு போயிருப்பாங்க உங்கள் கையில் அந்த ஃபோன் எல்லாமே. உங்களுக்கு நான் எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரியல. திருப்பி அந்த கிளப் ஒன்றுக்கு தான் போய் நிற்கிறீங்க. அங்கே நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தேடிட்டு இருக்காங்க. ஏய் எங்கடி போயிட்டு வந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நம்ம கிளம்பலாம். ஏய் இப்போ ஃப்ளைட் இதே ட்ரெஸ்ஸோட யாருப்பா, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வா. ஃபோனெல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சா? ஆமாம், நேற்று 2 பேர் பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. ஏய் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வாட்டியிருப்ப? அது இல்லடி, இப்போ அப்பா நம்பருக்குலாம் எங்கே போகிறது, பரவாயில்ல நம்ம வந்து போயிட்டு நியூ ஃபோன் வாங்கிக்கலாம் ஒர்க் போயிட்டு அதே மாதிரி சொல்கிறீங்க. இப்போ அவங்க நான் அப்படியே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே அவங்க கூட கிளம்பி போகிறீங்க. ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் எண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ.